தேவச்சனமே உன்னையும் என்னையும் உருவாக்கி இன்னைக்கு இந்த சபையில வச்சிருக்கிறார்னா, இந்த வார்த்தை யூடியூப்ல கேட்க வச்சிருக்கிறார்னா, we are being identified, called to become as a child of God. We have been identified. நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். We are being called, அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சோ இந்த தேர்ந்தெடுப்பையும் அழைப்பையும் யார் நிராகரிக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்வுல மன்றாட்டு ஜெபம் இருக்காது. எனக்கு அதை கொடு, இதை கொடு, அது வேணும், இது வேணும், இந்த டேட்ல வேணும், அந்த டேட்ல வேணும். அது இன்டர்செஷன் பிரேயர் கிடையாது. ஏன் இந்த பிரேயரை முதல்ல சொல்லி கொடுக்கிறார்? அநேகருடைய வாழ்விலே எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளாம அதை தாண்டி பல ஆயிரம் மடங்கு பல பிரேயர்கள் மூலமாக தான் பெற வேண்டிய ஒரு பிரேயர் நிமித்தம் ஆசீர்வாதத்தை விட்டுட்டு பல பிரேயர் பண்ணியும் கூட ஒரு முழுமை அடையாத ஒரு ஆசீர்வாதத்தை தான் கிறிஸ்தவ பார்த்துட்டு இருக்கிறான். விளங்கிச்சா நான் சொல்றது? எதன் மூலமாய் கொண்டு போகப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தை இதுக்கு சம்பந்தம் இல்லாத பலவிதமான பிரேயரை பண்ணி 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 காலங்கள் நேரங்கள் எல்லாம் வேஸ்ட். பட் ஜீசஸ் அவர் சிலுவையில் அடித்த அடுத்த செகண்ட் அவர் கேட்ட the prayer of intercession is the utmost characteristics and attitude that we should follow. அவர் சிலுவையின் மரணத்தில் பேசப்பட்ட நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால், நாம் இருக்கிற இந்த நிலையிலிருந்து மாறப்பட வேண்டுமானால், எதையும் எதிலும் எந்த நேரத்திலும் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக தான் உனக்கே உயிர்த்தெழுதல் இருக்கு என்பதை நீ அறிவாயானால், இந்த நொடி பொழுது வரைக்கும் உனக்கு யாரெல்லாம் பகைவர்களோ அவங்கள ஆண்டவர்கிட்ட அநியாயக்காரர்களில் ஒருவராய் எண்ணப்பட்ட இயேசுவே அதை ஜெபித்திருப்பாரானால், நான் படிச்சிருக்கிறேன், பண்பாளராக இருக்கிறேன், சம்பளம் வாங்குறேன், ஆசீர்வதிக்கப்படுகிறேன், எனக்கு ஒன்று என்னை சிலுவையில் அடிக்கிற அளவுக்கு நான் குற்றவாளி இல்லை, குற்றவாளியாகிய கிறிஸ்துவே பேசுவார், ஆனால் என்னை குற்றவாளி அல்லங்கிற ஸ்தானத்தில் வைத்திருக்கிற நான் எனக்கு தீங்கு செய்கிறவனுக்கு நான் ஜெபிக்கிறேன்னா, how the prophecy will take place in my soul, in my heart. அல்லேலூயா. தேவச்சனமே சிலுவையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். அறிந்தவன் புரிந்தவன் மனமாற்றத்துக்குள் வந்தான். மனமாற்றத்துக்குள் வந்தவன் அவருடைய டோட்டல் சோல்ல மாற்றங்கள் வந்துச்சு. அவருடைய ஆத்மாவில் எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சது, உணர்வுகள் மாற ஆரம்பிச்சது, சிந்தைகள் மாற ஆரம்பிச்சது, ஆக்டிவிட்டி மாற ஆரம்பிச்சது. தேவச்சனமே 2000 ஆண்டுகளுக்காக நாம் இன்னும் இதை தேடி இதை வாசித்து இது என்னங்கிறத ஆராய்ச்சி வரோம். ஆனால் நம்ம மாறி இருக்கிறோமா? அப்போ இத்தனை இயர்ஸ் தேவையா? இன்னும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க ஒன்றும் நான் இன்னொரு 100 வருஷம் யாருமே இங்க வாழ்ந்துட போறோம். யாரா வாழ போறோமா? ஆண்டவர் எதிர்பார்ப்பது have your prayer has the power of intercession. மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபத்துடைய உன்னுடைய நேரம் எவ்வளவு என்பதை பிரதானமா ஜீசஸ் அந்த 7 sayings-ல முதல்ல கொண்டு வரார். தேவச்சனமே, because God says it is a prophetic prayer. ஏசாயா 53:12 இதை கொடுக்கிறார். இந்த இன்டர்செஷன் பிரேயர் 53:12 ஏசாயா தீர்க்கதரிசனத்துல இந்த வசனத்துல இதை கொடுக்கிறார், பேசுறார் நம்மளோட. சோ மேசியா ஏன் வராரு? இந்த 7 sayings-உடைய பிரதானமான அந்த காரியத்துக்காக வராரு. இப்போ நம்முடைய செல்ஃபிஷ் பிரேயர்ஸை இனிமேல் கொஞ்சம் செகண்ட் ஆர் தேர்ட் லிஸ்ட்ல வச்சுட்டு இன்டர்செஷன் ஃபார் த டிரான்ஸ்கிரசர்ஸ், பிரமாணத்தை மீறி நடக்கிற. இப்போ இங்கே மனிதனை ஆண்டவர் சபிக்கல, மனிதனுக்குள் கிரியை செய்கிற அசுத்த ஆவிகளை அவர் சொல்றார். இப்போ அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்து அது என்னவா மாறும்னா லைவா மாறும். அதான் தேவனுடைய திட்டம். அருமையான தேவச்சனமே, நிறைய நான் கொடுத்துருக்கிற வசனங்கள் நிறைய ஆராய்ந்து கொடுத்துருக்கிறேன். இந்த பேப்பர்ஸ் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கப்படும்.
So coming to the second point, இரண்டாவது வார்த்தைக்கு நாம் வருகிறோம். லூக்கா 23:43 வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இப்போ இது பூமி. இது முதலாவது வானம், இது இரண்டாவது வானம், இது மூன்றாவது வானம். இதுக்கப்புறம் சியோன் பர்வதம் ரொம்ப ஹைட்ல இருக்கு. யாருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் கூட தெரியாது. இது நம்ம கன்றால் இப்ப பாக்குறீங்க இல்லையா, அதுதான் இப்ப நீங்க பாக்குற வானம். இது ஒரு புகை மண்டலம். இந்த இரண்டாவது வானம் தான் இங்க வான மண்டலத்து பொல்லாத ஆவிகள் இருக்கு. இப்ப இதுதான் பாரடைஸ். இதுதான் அவர் சொல்லுகிற பரதேசி. இப்போ ஜீசஸ் சொல்றாரு, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பார். இது ஒரு பெரிய கான்செப்ட். ஜீசஸ் உடைய மரணத்துக்கு பின்பாக பரதேசிக்கு போகிறார். அங்கிருந்து அதுக்கப்புறமா கீழே தாழ்வான இடங்கள் பாதாளத்துக்கு போய் சுவிசேஷத்தை சொல்றார். தேவச்சனமே, இப்போ இந்த பூமியில இந்த குரூசிபிகேஷன் நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இப்போ ஜீசஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய சிலுவையின் கல்லனுக்கு நான் இந்த லெஃப்ட்ல யாரு ரைட்ல யாரு என்ன பேர் கொண்டவர்கள் நான் ஏற்கனவே எடுத்து முடிச்சிருக்கிறேன். இப்போ அந்த கான்செப்ட் நம்ம போக வேண்டாம். இங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட. இப்ப ரெண்டு கல்வர்கள ஒருத்தர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா, அவர் சொல்லி கொடுத்த முதல் வார்த்தை இருக்கு இல்லையா, இவன் ஒரு திருடனோ இல்ல கொலைகாரனோ இல்ல யாரோ சமூக விரோதியோ, இவன் அவனுக்குள் ஒரு ரெக்கக்னிஷனை கொண்டு வரும். ஒரு தீர்மானங்கள் நடந்த நிகழ்வுகளை உள்ள கொண்டு வந்து தனக்கு இன்னல் விளைத்த அத்தனை பேருக்கும் அவன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அவர் சொல்ல 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 இப்போ இயேசுவை சுத்தி ஒரு பெரிய கிரவுட் இருக்கு. அவங்க பலவிதமான சத்தத்தை எழுப்பியிருப்பாங்க, என்னென்னவோ சத்தத்தை எழுப்பியிருப்பாங்க. அவங்க எழுப்பியிருப்பாங்களா? இப்ப ஜீசஸ் அத்தனை சத்தமும் காதுல விழுந்திருக்கலாம். ஆனா இவன் கேட்கிறான். இவன் என்ன கேட்கிறான்? அவர்கிட்ட, ஆண்டவரே என்ன மன்னிப்பு கேட்கிறான், என்னை நினைத்தருளும் கேட்கிறான். அதுல எல்லாமே கவர் ஆகுது. என்ன மன்னிங்க, நான் இது மாதிரிலாம் இருந்துட்டேன், அது மாதிரிலாம் இருந்துட்டேன் வார்த்தைகள் நிச்சயமா இருந்து வெளியே வந்திருக்கும். Now there was a huge crowd before Jesus. அந்த crowd சத்தமிட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் எந்த சத்தத்தை கேட்டு பதில் சொன்னார் என்பதுதான் சிலுவையினுடைய அந்த 7 சேயிங்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ். அத்தனை சத்தத்தை விட்டுட்டு ஒரு சத்தத்தை அவர் கேட்டாரு. யாருடைய சத்தத்தை? பக்கத்தில் இருக்கிற கல்வன். இப்ப பாருங்க, இவன் வழியில தான் பேசணும், ஆனா அங்க இருக்கிறவன் சிரிச்சு கொண்டாடிக்கிட்டு பேசிட்டு இருப்பான். ஏன்னா அவர் சிலுவையில ஏற்றிங்கிற பிசாசின் தந்திரம் அங்க கொடிகட்டி பறந்துட்டு இருந்திருக்கும். இப்ப ஜீசஸ் எந்த வேர்டுக்கு ஆன்சர் பண்ணார், அதுதான் இப்போ இந்த 2வது வார்த்தையில முக்கியத்துவம். தேவச்சனமே, கிரவுடனுடைய சத்தத்தை அவர் கேட்டாரா, சிங்கிள் பர்சனுடைய சத்தத்தை கேட்டாரா? அப்ப சிங்கிள் பர்சன் எதை வலியுறுத்தினார்? ஆண்டவர்கிட்ட தன்னை நினைவு கூறுகிற ஒரு அனுபவத்தை, ஒரு ஐக்கியத்தை விரும்புகிறான். இப்ப அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டுமானால் இவன் இந்த 2 சிலுவையில இருக்கிறவன் யார் அவரோட ஐக்கியப்பட விடுறானோ, இந்த சிலுவைக்கு வந்த சூழ்நிலைய அவன் தேவனிடத்துல, ஐயா நான் இதனால தான் வந்த, எனக்கு இது கிடைக்குமா இந்த தருணத்துல இருந்து? இப்ப நீங்க ஒரு ஸ்டேட்டஸ்ல இப்ப இருக்கிறீங்க, திருமணம் நடக்கணும், புள்ள படிச்சு பாஸ் ஆகணும்,
மகளுக்கு நல்ல ஒரு காரியம் நிறைவேறணும், உங்களுக்கே நிறைவேறணும், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. இப்போ இதுதான் உங்களுடைய எண்டு பாயிண்டினுடைய ரிசல்ட்ல நிக்கிறீங்க. எனக்கு இப்போ இது நடக்குமா? ஏன்னா இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள்லாம் இப்போ இது நடக்குமான்னு ஒரு கேள்வியில நிக்கிறீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இந்த ஸ்டேட்டஸ்ல 23:43 லூக்கால நீங்க உங்களை சப்மிட் பண்றீங்களா இல்லையா? எதிர்க்க இருக்கிற அந்த திரள் கூட்டம் ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்ணல. அவங்க இயேசுகிட்ட ஒப்புரவானாங்களா? இல்ல. ஆனா பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய கூட்டத்துல இப்ப சிலுவையில இவனும் மரண தருவாயில இருக்கிறான். இப்போ இவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என்னை நீங்கள் நினைந்தருளுங்க. அவ்வளவுதான் தெரியும். அவனுக்கு பேரடைஸை பத்தி தெரியாது. அவனும் பொல்லாதாவில் தான் நிரம்பி இருந்தான். அவனும் இந்த வானத்துக்கு கீழே இந்த பூமியில தான் இருக்கிறான். Now he wants the transformation from earth to paradise. ஆனா என்னன்னு தெரியாது. அவன் எதை சொன்னா ஜீசஸ் நம்மளை ஏத்துப்பார் என்பதை அந்த இன்ஸ்டிடியூஷன் அவனை ஊக்குவிக்கிற ஆவியானவர் அறிந்து கொண்டாவன். அல்லேலூயா. அந்த ஊக்குவிக்கிற ஆவியானவர் எப்படி அறிந்து கொண்டா? ஒரு கிரைஸ்ட் இவர் குற்றம் செய்யல, இவரே தூக்கி நிறுத்திட்டாங்க. பக்கத்துல இருக்கிறவன் கேட்கிறான், டேய் அந்தால போய் கேட்கிற, அவரே எவனாவது சிலுவையில் இறக்கி விடுவானான்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு பக்கத்துல உள்ளவங்க கிண்டல் பண்றான். இதுக்கு அடுத்து அந்த விளக்கத்துக்கு நான் இப்ப போகல. ஜஸ்ட் இந்த வேர்டு தான் இந்த 2வது மூலமா கற்றுக் கொடுக்குறேன். ஒருவேளை இந்த கல்வனுக்கு அந்த கல்வன் சொல்லி கொடுத்தத அந்த கல்வனும் கேட்டிருந்தானா ஜீசஸ் பேசியிருக்க முடியாது. இவன் எதுக்கு செவி சாய்த்தா? ஒன்லி த சேயிங்ஸ் ஆஃப் த ஜீசஸ். தேவச்சனமே, இனி உங்க வாழ்வுல நீங்க தோற்று போனதெல்லாம் எப்படி தெரியுங்களா? வேண்டாத சேயிங்ஸை கேட்டதுனால. இப்ப 2 கல்வர்ல ஒரு கல்வர் அந்த கூட்டம் போட்ட சத்தத்தை ஜீசஸும் கேட்கல, அவனும் கேட்கல. அதான் ஸ்பெஷாலிட்டி. நீங்க உங்க லைஃப்ல நீங்க அநேகமா மற்றவங்களை உங்களை சொன்னது, நீங்க உங்களுக்குள்ள தீர்மானம் பண்ணது, உங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது, இப்ப அதெல்லாம் எடுத்துட்டு வார்த்தை மேல உங்க நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா சொல்றேன், ஜீசஸ் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னது நிறைவேறுமா நிறைவேறாதா? சோ இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க பெற வேண்டிய நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்க மனம் திருந்தப்பட்ட ஒரு ஆத்மாவாக மாறுவீர்களானால் சிலுவையினுடைய அந்த தீம்ஸ் ஆஃப் க்ரூசிஃபிகேஷன் உங்க வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சோ உங்க லைஃப் எதை குறித்து இருக்கிறது, உங்க லைஃப் எதை குறித்து உங்களை பிரமாண்டப்படுத்துகிறது என்பதை நீங்க ஒரு கூட்டம் ஜீசஸை மாக்கிங்னா எப்படி கிண்டல் பண்ணுகிற அனுபவம், அவரை வெறுத்து பேசுகிற அனுபவம், சிரித்து பேசுகிற அனுபவம், இதெல்லாம் மாறி நீங்க தேவனுக்காக நிற்கிற ஒரு கூட்டமாக இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவாராக. 3வதாக யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தள்ளிவிடாமல் தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இப்போ இங்க மேரியினுடைய வார்த்தை, Mary had seen more than her share of sorrow in her life with Jesus. அங்க இருக்க அத்தனை பேரை காட்டிலும் அதிகமான வருத்தத்தின் பங்கு யார் மேல இருந்திருக்கோம்? மரியாள் தான், பெற்றெடுத்த தாய். இப்போ அவங்க எதை பார்க்கறாங்க? தன்னுடைய ஒரு மூத்த குமாரன் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை வெறுக்கிறாங்க. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு இதுல சொல்றேன், வாசிக்க கேட்போம். மத்தேயு 27:19. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவன் நியாயாசனத்தில்
உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி. இப்ப பாருங்க, ஒரு தலைவர் இருக்கிறார். இப்ப தலைவர் வந்து ஜீசஸை குற்றவாளியாக்கி அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இப்போ அந்த மரண தண்டனை கொடுக்கிறவர் யார்? அதே அதிகாரம் 1-2 வசனம் 1-2 வாசிக்க கேட்போம். விடியற்காலம் ஆன பொழுது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்து பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அருமையான தேவஜனமே, டோட்டல் பிரதானிகள், அந்த ரோமர் பேரரசனுடைய டோட்டல் பிரதானிகள், whoever considered as the great officials of the emperor Rome, அத்தனை பிரதானிகளும் ஜீசஸை கட்டி கூட்டு வந்து என்ன சொல்றாங்க? பொந்தி பிலாத்துக்கிட்ட கொடுத்து இவருக்கு மரண தண்டனை கொடுங்க. தேவஜனமே, யாரோ ஒரு தூதன், அந்த தூதன் யார்கிட்ட பேசுறா? இந்த பொந்தி பிலாத்துடைய மனைவி கிட்ட பேசிட்டா. அம்மா, ஜீசஸ் குற்றவாளி கிடையாது, உன் கணவன் அந்த ரத்த பழிக்கு ஆளாயிடக்கூடாது. இப்போ அந்த வசனம் தான் 19ஆவது வசனம். இப்ப நல்லா கவனிங்க, நீங்க பிக்சர் உங்களுக்கு நல்ல விளங்கும். இப்போ வாசிக்க கேட்போம். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஒரு ஆள் அனுப்பி நீர் அந்த நீதிமானின் பொந்தி பிலாத்துக்கு சொல்றான். ஒரு தூதன் அனுப்பி, ஐயா, நீர் அந்த நீதிமானை சொல்லுங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னார். சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று ஒரு தூதனை அனுப்பி சொல்லுகிறார். தேவச்சனமே, இப்போ உங்க ஸ்தானம் கிறிஸ்தை குறித்ததான வெளிப்பாடுகள் காண்கின்ற ஒரு கிறிஸ்தவ ஜனமாக நீ வாழுகிறாயா? ஒரு பெரிய லிங்கை சொல்லி கொடுக்க போறேன். பொந்தி பிலாத்து பகிரங்கமான ஒரு ஸ்தானாதிபதி. அவர் நினைச்சா வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இயேசுவை சிலுவையில மரணமடைய செய்யணும்னு சொல்லியிருக்கலாம். சிலுவையிலையும் மரணமடையெல்லாம் வந்து பார்ப்பாங்க, கொஞ்சம் உயிர் இருக்குதா, காலை இப்படி திரும்பி இருக்கிற, காலை இப்படி திரும்பி, 2 கால் இப்படி திருப்புற, கையை இப்படி திருப்புற, சேர்த்து விடுவான். ஆனா ஜீசஸுக்கு ஒரு எலும்பும் முறிக்கப்படவில்லை. அப்படி ஒரு டெத் இல்லை அவருக்கு. சொப்பனத்துல ஸ்தானாதிபதியினுடைய மனைவிக்கு தூதன் காமிச்சிருக்கிறார். தேவஜனமே, இத்தனை வருஷம் நாம கிரைஸ்ட ஃபாலோ பண்ணிட்டு வரோம். Have God revealed anything in your dream? ஒரு சொப்பனத்துல எதையாவது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? இப்போ ஒரு கம்பேரிசன் ஸ்டடிக்கு வர. இப்போ மரியாள் சொப்பனம் இல்ல, லைஃபே ஜீசஸோட. நல்லா கவனிங்க. இங்க பொந்தி பிலாத்துடைய மனைவி some fraction of secondsல ஜீசஸை என்னவா உணர்ந்திருக்கிறா? The perfect divine holy human. The perfect divine holy human. அவர் தற்சுரூபமான தேவனுடைய குமாரனும் ஒரு குற்றமும் செய்யாத ஒரு மனிதராக, அதான் he was the divine person with 100% holiness in mankind. இத fraction of second தான் யார் உணர்றா? பொந்தி பிலாத்துடைய மனைவி. பொந்தி பிலாத்துடைய மனைவி என்ன சொல்றா?
ஆள் அனுப்பி, இப்பா தவறான தீர்ப்பு கொடுத்துறாத, நான் சொப்பனம் கண்டேன். 5 வருஷமா கண்டாளா? some seconds போன ராத்திரி அவரை பிடிச்சாச்சுன்னு சொன்னேன். அந்த ராத்திரி இங்கே மரியா சுமந்தது மாத்திரமல்ல, 10 மாசம் வாழ்நாளெல்லாம் அவரை பார்த்தவர். இப்ப நீங்களும் நானும் என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறக்கப்பட்ட இயேசுவையும் ப்ராபசியாக, வெளிப்பாடாக, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இயேசுவை பழைய ஏற்பாடு ஃபுல்லா படிச்சு இத உணர்ந்தவர்களாக இப்ப நம்ம இருக்கிறோம். இப்போ பொந்தி பிலாத்தினுடைய மனைவி ஸ்தானத்திலே நம்ம இல்ல, மரியாள் உணர்ந்து பெற்று வளர்த்த அந்த ஸ்தானத்திலே நம்ம இல்லாதவங்களா இருக்கிறோம். ஒரு அனலும் இல்லை, ஒரு குளிரும் இல்லை. கிரைஸ்ட பத்தி யாராவது கேட்டா ஒரு சுவிசேஷமா கூட நம்மளால சொல்வதற்கு நம்மளுக்கு, ஆனா பெரிய பெரிய பேயெல்லாம் நம்மளை பிடிச்சிருக்கு. ஜீசஸ் அறிந்திருக்கிறதை காட்டிலும் பெரிய பேய், பெரிய சூனியம், பெரிய மாந்திரிகம், பெரிய கடன் பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, தண்டல்கார பிரச்சனை, இதெல்லாம் நமக்கு இருக்குதா இல்லையா? இதெல்லாம் உணர்ந்திருக்கிறீங்களா இல்லையா? ஏன் ஜீசஸை பத்தி உணராம இருக்கிறீங்க? தேவச்சனமே, அவசியமானது அந்த சிலுவையிலே கற்றுக் கொடுக்கிறார். இங்கே வேதம் நமக்கு ஒரு தாற்பயத்தை கற்றுக் கொடுக்கிறது. No doubt Simon's words to her when Jesus was a baby returned to mind. This child is destinated for fall and rising of many in Israel. Yes, a sword will pierce through your own soul also. லூக்கா 2ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படுத்தத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். அருமையான தேவச்சனமே, இங்கே பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய அடிசுவடாக, எப்படி ஒரு பாத்திரம் நிரம்பப்பட வேண்டுமானால் கீழே இருக்கிற அந்த ஃப்ளோர்ல ஒரு டிராப் தண்ணி ரொம்பி அது வரவனதுக்கு அப்புறம் தான் அடுத்த டிராப் ரொம்பி மேலே வருகிற அடுத்த டிராப் ரொம்பும் போது அது வழியும். நீங்களும் நானும் அந்த வழிகிற பாத்திரத்தை தான் நம்ம பார்க்கிறோமே தவிர அந்த பாட்டம் ஆஃப் பாத்திரத்திற்கு அந்த முதல் சொட்டு தண்ணீராக நாம இல்லை. அந்த ஆதாரமாக நம்ம இன்னும் மாறப்படவில்லை. இப்ப ஆண்டவர் சொல்றார், அந்த ஆதாரம் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இங்கே வேதம் தெளிவுபடுத்துகிறது, a few hours before Jesus has washed the disciples' feet, teaching them to humble, serve others. எதுக்காக கால்களை கழுவினாரு? நான் செய்வது போல நீங்க மற்றவங்களுக்கு செய்யணும். இன்னைக்கு என்ன செய்யுங்க, அவர் கடைசி பரமேறுவதற்கு முன்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுத்தார். என்ன ரிலேஷன்ஷிப்பு? காலை கழுவி அவங்களை சுத்தம் பண்ணி இதே போல நீங்களும் செய்யுங்க. ஆனா அது மாதிரி அவங்க யாருக்கும் செய்யல. என்ன அர்த்தம்? ஷேடோ, இதனுடைய நிழலாட்டம் என்னன்னா, அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதோ அசுத்தாவி இருக்கு அவங்க மேல. என் காலில் இருந்த தரித்திரம், பிரச்சனை, போராட்டம், சூனியம், மாந்திரிகம், சாபம், கட்டுகள் எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசு கழுவினது போல அவனுக்காக மன்றாடி உன் ஜெபத்துல அவனை கிளீன் பண்ண.
இப்போ நான் எத்தனையோ பேருக்கு செல்லில் தான் ஃபோன் பண்ணுறேன். எல்லாம் நேரடியாக வந்தால் இந்த இடம் பத்தாது, நான் எங்கேயும் நான் சுத்த வேண்டியது இருக்கு. அப்போ நான் போகிற காரியம் கட்டாயிடும். போகிற இடத்துல எதில் ஃபோன் பண்ணுறேன்? செல்லையே டெலிவரன்ஸி கொடுக்குறேன், ப்ரேயரையும் பண்ணுறேன். அங்கே டெலிவரன்ஸ் நடக்குது, ப்ரேயருக்கு உண்டான காரியங்கள் நிறைவேறுது. இப்போ உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். we have some relationship with others. இங்கே வேதம் தெளிவுபடுத்துகிறது, a few hours before Jesus has washed the disciples' feet, teaching them to humble, serve others. அவருடைய கால்களை கழுவி என்ன கற்றுக் கொடுத்தாரு? humble, serve others. Likewise, while our spiritual relationship with God is our most important commitment in our life, நம்முடைய வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒரு கமிட்மெண்ட்டாக மாறுகிறது. கமிட்மெண்ட் ஒரு ஆணையாக மாறுகிறது. அது நம்முடைய பணி காரியமாக மாறுகிறது. நீங்க என்ன செய்யணும்? அநேகருக்கு ஒரு ஹம்பிளா சர்வ் பண்ணணும். சில சர்வ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஹெல்ப் பண்ணிட்டு வர சொல்லி கொஞ்சம் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு 8000 ரூபாய் வாங்கிட்டு போங்க. அப்போ ஒரு சாக்கு பட் எப்படியோ உதவிக்கு வந்திருக்கிறான், இதை கிளீன் பண்ணிட்டு கொடுப்பேன். அவன் பிரியத்தோடு செய்வான்றீங்க. 1000 ரூபாய்க்காக செய்வான். 1000 ரூபாய் வாங்கிட்டாங்க போய் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்னு நீங்கெல்லாம் சொல்லி பழகி இருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ உலகம் அப்படிதான் இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்க சர்வீஸ் ஹம்பிளா இருக்கணும். ஆண்டவர் விரும்புறது என்னன்னா, இப்ப இந்த வசனத்தை மறுபடியும் கேட்போம். யோவான் 19:26-27. இந்த வசனம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? கற்றுக் கொடுக்குறோம், அவ்வளவுதான். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இப்போ இந்த வேதம் சொல்லுது, ஒரு ஹம்பிள் சர்வீஸ ஜீசஸ் காண்பிக்கிறார். இந்த தாய்க்கும் அந்த சீஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா என்ன சம்பந்தத்தை கொடுக்காத ஒரு ரிலேஷன்ஷிப். இவன் உங்க மகன், இவனை பார்த்து சொல்றாரு, இவங்க உங்க தாய். என்னைக்கு நீ கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்துட்டோ, உனக்குள்ள ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பா இருக்க கத்துக்க. ஆனா இங்க வந்து ஐயோ அந்த சார் சைடு நான் போக மாட்டேன் சிஸ்டர், இந்த அம்மாவுக்கு எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனை வந்ததுலேருந்து நான் அவங்க சைடே திரும்புறது இல்லை. நமக்கு பிரியமானவனுக்கு அவர் நித்திரை அடிப்பது போல இவனுக்கு பிரியமானவங்களோட தான் இவன் போய் உட்காருவான். தேவச்சனமே, சோ உறவுகளை குறித்து நீங்க கால்குலேட் பண்ற உறவுல யாரோ இருந்தாலும் அந்த உறவுகளில் ஸ்திரப்படப்பட்ட உறவாக தான் இருக்கப்பட வேண்டும். நான்காவதாக மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இப்போ ஜீசஸ் ஒரு வார்த்தைய ஜீசஸ் தன்னுடைய அறிக்கையினாலே பிதாவாகிய தேவனுக்கு அவர் சொன்னார். Jesus has previously declared that Father has not left me alone. யோவான் 8:29 வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாய் இருக்க விடவில்லை என்றார். தனியாய் இருக்க விடவில்லை. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் மத்தேயு 27:46 வாசிக்க கேட்போம். ஏன் என்னை கைவிட்டீர்? ரெண்டு வசனமும் கான்ட்ராடிக்டரி. அருமையான தேவச்சனமே, ஒரு காரியத்தை நீங்க கற்றுக்கொண்டாதான் நீங்க வெற்றி பெற முடியும். தேவன் எதுல நம்மளோட இருப்பார், எதுல நம்மளோட இருக்க மாட்டார். இப்ப கிரைஸ்டே டிக்ளேர் பண்றார், ஒரு தீர்மானமா சொல்றாரு, நீங்க
உங்களுக்கு ஏற்றவைகளை நான் செய்கிறதுனால நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க, நான் தனியா விடுறது இல்லை. ஆனா இங்க நான் கேட்கிறேன், ஏன் என்ன தனியா விட்டீங்க? அப்ப இந்த இடத்துல இயேசுவை தனியா, ஜீசஸ அப்பா விட்டுட்டாங்க. ரைட். இப்போ கிரைஸ்ட் எல்லாருடைய பாவத்தையும் சுமக்கிறாரு. இப்போ நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பிதா என்னைக்குமே இருக்க விரும்புறாரு. நீங்க ஒத்துக்கலன்னா ஜீசஸ் சொன்ன வார்த்தை நீங்களும் சொல்ற மாதிரி ஆயிடும். சரி, எப்போ உங்களோட அவர் ஒத்துப்பாரு? உங்களோடவே கூட இருக்கிறேன்னு ஒத்துப்பாரு. உங்க பாவங்கள், சாபங்கள், பாரம்பரிய கட்சிகள், இன்னைக்கு நீங்க என்னென்ன வேதனை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு காரணம் தான் நல்லா இருக்கும். வேதனை முடியாதோ முடிகிற சாக்கியத்தை நம்ம தேடுறோம். இப்ப ஆண்டவர் என்னத்தை நம்ம சொல்றாரு? நீங்க எப்ப அப்பா ஜீசஸ் உங்களோடவே இருப்பார். நீங்க ஒரு காரியத்தை சிந்திக்கணும். உங்களுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் இன்இக்விட்டி, உங்களுடைய பிரமாணம் மீறுதலும் அக்கறை சிந்தையோடு கூட வாழ்ந்த வாழ்க்கை, அது ஒரு புறம் இருக்க, அது சத்தியம் அறியாத பொழுது. இப்ப சத்தியம் அறிஞ்சு நீங்க செய்த காரியங்கள் நல்லா புரியுதுங்களா? ஒண்ணு மன்னிக்கப்படுகிற அனுபவம், இன்னொன்று மன்னிக்கப்படாத அனுபவம். இது ரெண்டுமே வேதத்துல போஷன், ரெண்டுமே வேதத்துல இருக்கு. யோவான்லயே வருது. அது சிலதுக்கு மன்னிப்பு உண்டு, சிலதுக்கு மன்னிப்பே இல்லை. படிச்சிருக்கீங்களா? அதை தொட்டனா அது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு விளக்க போயிருக்கு. இப்போ இங்க ஜீசஸ் ஏன் தனித்து விடப்பட்டார்? ஆனா அவர் தனித்து விடுகிற அப்பா இல்ல. எல்லா காரியத்திலும் கிறிஸ்துவோட யார் இருந்திருக்கிறா? அப்பா தான் இருந்திருக்காரு. ஆனா இப்போ ஜீசஸ் சொல்றாரு, அப்ப ஜீசஸ் சொல்றது பொய்யா? ஏன் என்னை கைவிட்டீர்கள் சொல்றது பொய்யா? உண்மைதான். ஏன் தெரியுங்களா? இந்த உண்மையை நீங்க எவ்வளவு தூரம் உங்க பாடியில, உங்க மைண்ட்ல, உங்க எமோஷன்ல, உங்க ஆக்டிவிட்டியில ஏத்துக்கிறீங்களோ, உங்க லைஃப்ல இன்னையிலிருந்து சேஞ்சஸ் வரும். என்னாலதான், என் பாவத்தினாலதான், என் பாவத்தை முழுமையாய் அவர் சுமந்ததுனாலதான் அப்பேற்பட்ட பாவத்தை இந்த ஜீசஸ் மேல வந்ததுனால பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார்னு வேதம் போட்டு. ஆக்சுவலா கைவிடுற அனுபவம் இல்ல, நிராகரிக்கிற அனுபவம். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, ஏதோ ஒரு அசிங்கத்துக்கு தொட்டுருச்சு, நீங்களே கொஞ்சம் நேக்காதான் அதை பிடிக்கிறீங்க. ஏன்னா அது உங்க கையிலேயே ஒட்டிக்க கூடாது. இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கையில ஒரு துணி எடுத்து அதை கிளீன் பண்ணிடுவீங்க. உங்க குழந்தைய கைவிடல, கையதான் பிடிச்சிருக்கிறீங்க, அதை ரொம்ப டெக்னிக்கலா பிடிச்சிருக்கிறீங்க. ஏன்னா அது உடம்பு பூரா ஆக்கிக்க கூடாது. அதனால ஒரு டெக்னிக்கலா கையை பிடிச்சி ஒரு கையில கிளியர் பண்றீங்க. சேம் தான் பிதாவாகி தேவன் பேசுகிறார். அவர் சுத்தமா ஃபர்ஸ்ட் பண்ணி ஜீசஸ் விட்டுல. அவர் விட்டுருந்தாருன்னா கதை வேற. சோ தேவ ஜனமே, உங்க தோல்விகள்ல நீங்க ஒரு நினைவை கொண்டு வாங்க. என் அப்பாவோ ஜீசஸ் சுத்தமா என்ன விட்டுல. ஆனா எனக்கு எதுவா தெரியுது? ஜீசஸ்க்கு என்னவா தெரிஞ்சது? என்னை கைவிட்ட நிலையதான் ஜீசஸே உணர்றாரு. என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு ஹெவியா இருக்குது நம்ம மனிதர்களுடைய பாவம். ஒன்று பாரம்பரிய கட்டுகளாக இருக்கு, இன்னொன்று ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு வேதத்தினுடைய பல வேத வசனங்கள் நம்ம கிட்ட இல்லை. அதுதான் இப்போ ஜீசஸ கைவிட்ட நிலைக்கு தன்னை உணர்கிற அனுபவத்துக்கு கொண்டு வரும். இப்போ பிதாவை இவர் எப்படி கேட்கிறார்னா, ஐயா நான் என் பாவத்தை சொல்லுங்க, டோட்டல் மனு குலத்தை பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிற எனக்கே தெரியுது, நீங்க என்ன கைவிட்ட மாதிரி. ஆனா நான் உணர்றேன், என் மேல இருக்க இந்த பாவங்கள்லாம் கழிவடையாக என் மேல இருக்கு. என்னை நிராகரித்து பிடிச்சிருக்கிறீங்க, என்னை ஃபுல்லா கட்டி பிடிக்க முடியல உங்களால.
ஆனா நிராகரிக்கிற ஸ்டேஜ்ல என்னை வைத்திருக்கிறத நான் உணர்றேன். ஆனா இந்த பிள்ளைகளுடைய பாவங்கள்லாம் நீங்க மன்னிச்சுதான். சோ அந்த ஸ்தானத்தை தான் இங்க சொல்லுகிறார். Something else is not worthy. Earlier that day, religious leaders clearly rejecting him as their savior has counted Jesus, going so far as to mock him with words from Psalms 22 சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் நிகழ்வுகள் அங்க சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கு. A messianic prophecy, கிறிஸ்துவை இரட்சகர் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிப்பாடு சங்கீதம் 23 சொல்லப்பட்டாச்சு. அவைகள் தான் மத்தேயு 27 அதிகாரம் 41 43 வரைக்கும் அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. When Jesus later cried out, my God, why you have forsaken me. He too quoted Psalms 22, the same Psalm his termonters has used. அதாவது இவரை குற்றம் சொல்லி யாரெல்லாம் தீர்த்தாங்களோ அதே குற்றத்தினால் தான் நான் விளக்கப்பட்டேன். நல்லா கவனிக்கிறீங்களா? எந்த குற்றத்தினால் ஜீசஸை குற்றவாளியாக சொன்னார்களோ, நல்லா விளங்குதா? எந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு இவர் குற்றவாளி என்று சொன்னார்களோ அந்த குற்றம் அவர்தான், உங்களுதான், நம்ம குற்றம் தான். சோ தேவ ஜனமே, உங்களை ஆண்டவர் கைவிடல, உங்களை நிராகரிக்கிற ஒரு அனுபவம் தான் உங்களுக்கு இன்னைக்கு சில காரியம் நடக்கல. இப்போ உங்களை என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் நான் விளங்குறேன். நீ சொல்ல வேண்டியதை இப்ப யார் சொல்லிடுறா? ஜீசஸ் சொல்லிடுறா. உங்களுக்கு அறியாமை, உங்களுக்கு அந்த வட்டி கொடுத்துருப்பான், திட்டி இருப்பான், வட்டி கொடுத்துருவான்னு இருக்குமா? மளிகை கடையில் நம்ம பணம் லேட்டா கட்டிருக்கோம், நம்ம நேரத்தில் அவன் கேட்டிருப்பான், அடுத்து சோப்பு சீப்பு வாங்க போயிருப்பீங்க, கொடுக்க மாட்டோமா, இந்த பழைய பாக்கியை கொடுத்துருப்பான். உன் உள்ளத்துல திட்டு போய் எவ்வளவு நாள் கொடுத்தான், இன்னைக்கு கொடுக்கல பாரு, நீ அவனை திட்டி இருப்ப. இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த நிலையில ஜீசஸ் உன் பாவத்தை அப்பா கிட்ட சொல்லும் போது இப்ப அப்பா கைவிடுவார், நிராகரிப்பார். ஏன்னா ஜீசஸ் வாழ்ந்த இந்த இடம் பாவத்துக்கும் சாபத்துக்கும் உள்ள இடத்துல தன்னை ஒப்பு கொடுக்க வந்தாரு. இப்போ ஜீசஸ் பேசுகிற இடம் நமக்காக அது எப்படிப்பட்ட இடம்? இதுவே இல்லாத டோட்டல் பரிசுத்தமான ஒரு இடம். இப்போ மத்தியஸ்தரா உங்களுக்கும் எனக்கும், ஆண்டவரே என்னை கைவிட்டாதீங்க, என்னை ஏன் கைவிடுறீங்க, இவங்க கைவிடப்படுவாங்க என்று மத்தியஸ்தராக இருக்கிற ஜீசஸ் நமக்காக சிலுவையில் பேசினார்னு நீ எப்போ உணர்றியோ, இனி நீ எந்த விதமான கடனை யாருக்கிட்டையும் நீ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பூமியும் அது நிறைவும் அவருடையது என்பதை நீ பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை இன்னைக்கே நீ அதை பெற்றுக்கொள்ள. ஏனென்றால் கிரைஸ்ட் எதற்காக இவ்வளவு பேசினாரோ, ஆண்டவரே ஏன் என்ன கைவிடுறீங்க அப்படின்னா உன்னுடைய 100% எடுத்துட்டாருங்கிற அர்த்தத்தை இங்க ஜீசஸ் வலியுறுத்து. விசுவாசிக்கிற முடியுதா உங்களுக்கு நான் சொல்ற அர்த்தத்தை? அவர் பாவம் செய்தாரா? இல்ல. உன் பாவத்தை ஏற்றுக்கொண்டாரா? ஆமா. எவ்வளவு தூரம்? நான் சொன்ன கருத்துக்கள்லாம் இப்ப சொன்னேன். கொலைகாரனா இருந்திருப்பானுங்க, அப்படி இருந்திருப்பானுங்க, இப்படி இருந்திருப்பானுங்க, திட்டி இருப்பானுங்க, சூனியம் வச்சிருப்பானுங்க, மாந்திரிகம் வச்சிருப்பானுங்க. இதெல்லாம் உண்மையானால் இதுல ஒரு அடி சுவடு கூட உன் மேல இல்லை என்கிற மரணத்தை தான் அவர் தழுவினார். இத உணர்வாயானால் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா சொல்றேன், இனி வரும் காலங்கள்ல
வீட்டுக்கு வந்து இஎம்ஐ கொடுக்குறவங்க யாரு? வீட்டுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போற இஎம்ஐ காரன் யாரு? தண்டலுக்காரன். வரமாட்டான் இனிமேல். ஏன்? நீ கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. உனக்கு சூனியம் செய்யறதா இருக்கிறானே, அவனுக்கு உன் மேல சூனியம் செய்யற அவசியம் வராது. 100% ரைட். ஒரு சின்ன அவர் இருந்தாலும் கிரைஸ்ட் அதற்காக ஒப்பு கொடுத்தப்பட்டபடியினால் தான் இந்த வார்த்தை அவர் வாயில் வந்தது. அது என்னால அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அல்லேலூயா. கமிங் டு தி 5th பாயிண்ட். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். He walked in our shoes, so walk in his. Discover what he knew. Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be filled. Christ அவருடைய வார்த்தைகளை அந்த கலிலேயா கடல் ஓரமாக இருந்து வந்து ஒரு நார்த்தன் சைடு உள்ள மலை மேல போய் அவர் தன் வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார். 5000 புருஷர்கள், கிட்டத்தட்ட 30,000 ஜனங்கள் உட்கார்ந்திருந்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இதை சிலேடையாக குறிப்பிடுகிறார். வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவச்சனமே, he walked in our shoes, so walk in his. Discover what he knew. Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be filled. இங்கே தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் எதன் மீது நம்முடைய தாகம் இருக்கணும்? நம்முடைய நோக்கங்கள் எதன் மேல் இருக்கணும்? அததான் இவர் எதை சொல்லி கொடுத்தாரோ அதை தன் தாகமாக அங்க சிலுவையிலே ஒப்படைக்கிறார். பல காரியங்கள் கற்றுக் கொடுத்தார். அந்த வனாந்திரத்துல, அந்த மலையில, நாங்க அந்த மலைக்கு இஸ்ரேல் போனப்போ நான் போயிருந்தேன். மலை எப்படி இருக்கு? 5000 பேர்ல 30,000-40,000 பேர் உட்கார்ற இடமா அது பிரமாதமா இருக்கு. இன்னும் அங்க ஒரு சத்தம் அப்படியே ஹவுலிங் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு. அது விலைய வார்த்தையில அவர் பேசிட்டு இருக்கிறாரான்னு தெரியல. ஆனா ஒரு சத்தம். இது ஹீப்ரு அவர் பேசின அந்த ஸ்ட்ரீட் லாங்குவேஜ் அளவுக்கு இருக்கிற ஒரு சத்தம் இன்னும் ஓடிட்டு தான் இருக்காங்க. அப்போ வர்றவங்கள்ட்ட தான் அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீதியின் மேல் பசிதாகமாய் மாறு நான் சொல்லிட்டு இருக்காரு. இங்க அவர் என்ன சொல்றார்? யோவான் 19:28 மறுபடியும் ஒரு வாசித்துட்டு நம்ம விளக்கத்துக்கு போலாம். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தான் ஸ்பெஷாலிட்டி. தாகமாய் இருக்கிறேன் என்றார். Knowing that all things were now accomplished, that the scripture might be fulfilled. இப்போ ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த வேதம் இப்ப அவர் மூலமாய் முடிக்கப்படுகிறது என்று அல்ல, ஏன் தாகத்தை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? அவர் இந்த சிலுவையின் மரணத்தினாலே என் தாகத்தை முடிச்சிட்டேன்றது கிடையாது. ஆனா நான் தாகமா இருக்கிறேன். இப்ப யார் மூலமா நீங்க அதை செய்தீங்கன்னா அந்த தாகம் கரெக்டா அது தொடரும், அது முடியும். இப்போ அந்த தாகம் எதன் மேல் இருக்கணும்? அதுதான் மத்தேயு 5:8 வாசித்தோம். நீதியின் மேல் பசிதாகமாய் இருக்கிறவன் பாக்கியவான், அவன் அப்படிப்பட்ட ஆவியினாலே நிரப்பப்படுவான். இப்போ நம்ம ஆஸ் அ ஹியூமன் கைண்ட்
நம்புலமாக நம்ம சிந்திக்கிறதுலாம் என்ன? ஒரு சுயத்தை சிந்திச்சுட்டு இருக்கோம். நீதியை சிந்திக்கிறோமா? கிடையாது. நீதியை சிந்திக்கிறோம் எதுக்கு? எனக்கு இது செய்யணும் நீதியை கூப்பிடுற. நீதி யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ ஓன் தாகம் நீதி மேல இருந்தா ஜீசஸ் எதை நிறைவேற்ற அவர் விரும்பினாரோ அதை நீ செய்துட்டு இருப்ப. அப்போ யூ கண்டினியூ மை ப்ராசஸ். ஜீசஸ் சொல்றார், அப்போ நீங்க ஏன் ப்ராசஸை நீங்க செயல்படுத்துறீங்களா இருப்பீங்க. உயிரோடு இருக்கும்போது எதை கற்றுக் கொடுத்தாரோ தன் மரண சாயல்ல எத்தனையோ கற்றுக் கொடுத்ததுல இந்த பாயிண்ட் தூக்கி மேல வைக்கிறேன். அருமையான தேவச்சனமே, நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பு. சங்கீதம் 69:21 வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? நீ நீதியா நடக்கணும்னு நீ ஆரம்பிச்சா தரித்திரம் ஒண்ணு சூழ ஆரம்பிக்கும். நீ எதை கேட்குறியோ அது கிடைக்காது. அதுக்கு பதிலா வேற கொடுக்கிற உலகத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற. நீங்களே சொல்லுங்க, எத்தனையோ வருஷம் இந்த சபைக்கு வர்றீங்க, யாருக்காவது கடன் இல்லாத ஒருத்த வாழ்க்கை இருக்கான்னு கேட்டா எங்க வீட்டுக்கு கடன். ஏன்னா பெர்ஃபெக்டா நீதியின் மேல நமக்கு தாகம் இல்லை. இதை விட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா? இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் நமக்கு இதெல்லாம் கொண்டு வந்து. இந்த நீதி மேல தாகம் இருக்கிறனால ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது, பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஏதோ ரோட்ல போற சொரிநாய்க்கு சோறு கிடைப்பது போல நமக்கு சோறு கிடைக்குது. எப்படியோ கிடைச்சது. அந்த சொரிநாய் போய் வேலை செய்யல. இப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த தரித்திர பிரச்சனைக்கும் ஜீசஸ் இந்த இடத்துல சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன். இப்ப அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த தாகத்தை குறித்ததான எண்ணங்கள் உனக்குள்ள கண்டினியூ ஆச்சுன்னா ஜீசஸ் இன்னும் இருக்கிறாரு. இப்ப நமக்குள்ள இருக்கிறதா ஃபுல்லா இல்ல, பார்ஷியலா இருக்கிறாரு. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் தேவையான நேரங்கள். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனைகளும் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். இப்ப நம்மள இந்த மத்தேயு 5:6 மறுபடியும் கொஞ்சம் வாசிப்போம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நல்லா சொல்றாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீங்க அடைஞ்சிருக்கிறீங்களா? நான் அடைஞ்சிருக்கிறேனா? இல்ல. என்ன அடைஞ்சிருக்கிறோமா? நம்ம வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையா இருக்குதா? ஜீசஸ் என்ன சொல்றார்? பசி தாகம் எதன் மேல் உள்ளவன் பாக்கியவான்? நீதி. ரைட். இப்போ அவன் என்ன பிரதர் செய்யறாரு? வசனத்துடைய ஆன்சர் என்ன சொல்றது? பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்புறம் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அருமையான தேவச்சனமே, இப்போ நீதி உங்க கையில உங்களுடைய ஃபோக்கஸ் ஆயிருக்குமானால் நீங்க பாக்கியவான்களாக இருக்கிறோம். இப்போ இரக்கம் உள்ளவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இரக்கம் கிடைக்கும். இயேசு பலவிதமான காரியங்களை சொல்லிக் கொடுத்தாரு. ஆனா சிலுவையில எதை கொண்டு வர சொல்றாரு? நான் தாகமாய் இருக்கிறேன். என்ன தாகம் என்று கேட்டால், அவர் கற்றுக் கொடுத்த பல போதனைகளிலே நீதிய ஒண்ணு நீங்க பிடிச்சீங்கன்னா மிச்சம் அத்தனையும் கரெக்ட் ஆயிடும். சோ நாம நீதிய 100% பிடிக்கிறதுக்கு பதிலா இந்த வெரி ஸ்மால் அக்கௌண்டபிலிட்டி தான் நம்ம வச்சிருக்கோம். அந்த என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்கோ அதுக்கு உண்டான நன்மையை தான் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோமே தவிர மிச்சம் எல்லாமே நெகட்டிவ் நம்ம கையில். அந்த நெகட்டிவ் பிரதிபலம் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ என் தாகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நான் எதுக்காக அனுப்பப்பட்டேன், எதற்காக வந்தேன், எதற்காக செயல்பட்டேன், எதற்காக இந்த சிலுவையின் மரணம், இதை நீங்க தெரிஞ்சு அதை பிடிச்சீங்கன்னா you will be the greatest person in the world. நீங்க தான் மிக ஒரு மகிமையான ஒரு அதிபதியாய் நீங்க இருப்பீங்க. ஆறாவதாக யோவான் 19:30.
வாசிக்க கேட்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அருமையான தேவச்சனமே, இங்கே ஒரு ஒப்படைக்கிற ஒரு அனுபவம். வேத அறிஞர்கள் இப்படி எழுதுகிறார்கள். What did Jesus finish? That day at least 25 messianic prophecies fulfilled, witnessing to the inspiration of God's word. At age 12 he has said, I must be about my Father's business, and now that work committed to him was finished. லூக்கா 2:49 வசனத்தை கேட்போம். அதற்கு அவர் நீங்கள் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவைகளை எனக்கு பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா? உண்மையான தேவச்சனமே, கிறிஸ்து சொல்றாரு, எங்க அப்பா எனக்கு கொடுத்ததை இப்ப நான் செய்து முடிச்சிட்டேன். இப்ப நீங்க செய்ய வேண்டியது, நான் முடிச்சதை நீங்க துவங்கி நீங்க முடிக்கிறவர்களா மாறணும். ஏனென்றால் நான் மரித்து, நான் அடக்கம் பண்ணப்பட்டு, நான் உயிர்த்தெழுவேன்னு யாருக்கு தெரியும்? ஜீசஸ்க்கு தெரியும். ப்ராபசி என்ன சொல்லுது? அவர் இந்த ஆலயத்தை இடித்து போடுவார், 3 நாள்ல கட்டுவார், அவருடைய உயிர்த்தெழுதல சொல்லுகிறார். இப்போ ப்ராபசி ஜீசஸ் மூலமா நிறைவேறி அத்தாட்சியோட காண்பிக்கப்படுகிறது. இப்போ நம்ம படிச்சுட்டு வந்த இத்தனையும் ப்ராபசி தான். இப்போ 6வதும் ப்ராபசியா முடியுது. இந்த ப்ராபசி ஜீசஸோடு கூட முடிவடையில இந்த ப்ராபசி உங்க மேலேயும் இருக்கு. என்னைக்கு இதை நீங்க தியானம் பண்ணிட்டீங்களோ, இந்த பவர் ஆஃப் அட்டாரிட்டி, பட்டயம், எழுதப்பட்ட பட்டயம், அதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் அட்டாரிட்டி. அது உங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் இது தகப்பனுடைய சித்தமா இருக்குது, இப்போ அது பிள்ளையுடைய சித்தமா இருக்கு, இப்போ பிள்ளையுடைய பிள்ளையாகிய நம்முடைய சித்தமா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ எது கமிட்மெண்டா ஜீசஸுக்கு கொடுக்கப்பட்டதோ அது முடிஞ்சது. இப்போ அது முடியலனா அந்த பவர் ஆஃப் அட்டாரிட்டி உனக்கு இல்லை. நல்லா விளங்குதுங்களா? இந்த வேதம் ரொம்ப சூட்சமமானது. God says it is finished. இப்போ நான் முடிக்கலனா நான் இந்த உலகத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்காக நான் மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த பவர் உங்களுக்கு, அந்த உரிமை கிடைக்கவே கிடைக்காது. நீங்க என்கிட்ட வந்துகிட்டே தான் இருக்கணும். எதுக்கு வரணும்? இதோ இவன் ஒரு குரலா இருக்கிறான், இதோ இங்க ஒருத்தர் சேவலா இருக்கிறான், சாமி இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களே, இவங்க ரொம்ப நாளா படுத்திருக்கிறாங்க, இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஜீசஸ் அதானே பண்ணிட்டு இருந்தாரு. நன்மை செய்கிறவராக, பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். இப்ப அவர் அதை முடிக்கல அப்படின்னா இவைகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப அவர் முடிச்சிட்டார்னா இப்ப அதுங்களுக்கு அங்க இடம் இல்ல. இப்ப நீங்க யாரா உங்களை வச்சிருக்கிறாரா அதை கண்டினியூ பண்ண சொல்லி, எப்படி உனக்குள்ள இருக்குதா? இப்போ 850 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு நம்ம ஜனத்தொகை. இந்த 850 கோடி ஜனங்களும் அவங்க சொல்ல முடியாது, ஆண்டவரே நீங்க சொன்னபடி ஏன்குள்ள இருக்க கட்டு அழுது போச்சு. இப்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க, இனிமேல் எந்த பிசாசாதி அவங்க கையிலாவது வர முடியுமா? ஜீசஸ் ஃபினிஷ்டுன்னு சொன்னாரு. அந்த வைராக்கியத்தோடு கூட, அந்த 100% ரிசல்ட்டோடு கூட உன்னை சொல்லும்படி ஒவ்வொருவருக்கும் இதை கொடுக்கிறார் பவர். அதுக்கு பேர் பவர் ஆஃப் அட்டாரிட்டி. ஒரு நிலம் பல கோடி ஏக்கரா இருக்கு. இப்ப அப்பா சொல்றாரு, இப்போ உனக்கு இந்த பவரை கொடுத்துறேன், நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு, இதை சம்பாதித்தது நான் தான், இப்போ இதை விற்கிறதும் இதை உருவாக்குறதுக்கு உனக்கு நான் பவரை கொடுக்குறேன். அந்த பட்டயத்தை எடுத்துட்டு போய் நீங்க யாருக்கு வேணா அதை எழுதி கொடுக்கலாம்.
அது என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். அது பேர் தான் பவர் ஆஃப் அட்டார்னி. இப்போ ஜீசஸ் சொல்றாரு, எனக்கு முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எதை கண்டினியூ பண்ணுங்க? நான் கற்றுக் கொடுத்தது உனக்கு என்ன தெரியுமா? உன்னை நீ ஆராய்ந்து பாரு, உனக்குள்ள இருக்குதா? அந்த கட்டை உடைச்சிட்டேன்னு சொல்லி நீ ஜெபிப்பாயானால், நீ ஊர்ஜிதப்படுத்துவாயானால், என்னுடைய சிலுவையின் வார்த்தை பவர்ஃபுல்லாக வாழ்க்கையை மாற்றும். விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இதை தான் கற்றுக் கொடுத்தார் சிலுவையில். இப்போ நம்ம ஆள் என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஜீசஸ் எனக்கு பவர் கொடுத்துருக்காரு மற்றவன் பிசாசு விரட்டுறதுக்கு. அப்போ ஓம் பிசாசை யார் விரட்டுறது? இப்போ 850 கோடி மக்கள் இப்படி சொல்கிறாங்கன்னு வைங்க. அப்போ பிசாசு 850 கோடி மக்கள் கிட்டே இருக்குமா? இருக்கும். ஏன்னா இவன் தனக்கு விடுதலையை பார்க்கல, இவன் மற்றவனுக்கு விடுதலையை பார்க்கல. ஜீசஸ் மற்றவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக தன்மேல் அந்த பாவத்தை சுமந்தவராய் மாறினான். இப்ப நீ சுமக்க தேவையில்லை, ஆனா உனக்குள் இருக்கிற சுமையை இறக்குவதற்கு நீ ஒப்பு கொடுக்கப்பட்டவனாய் மாறிட்டியா? இல்லைன்னா மதுரைன்னு போர்டு இருக்கும், பஸ் மதுரை போய் சேரும், சொந்த காரில் வருவான் மதுரை போய் சேர்ந்துருவான், ஆனா போர்டு போய் சேருமா? அது அங்கே நிற்கும். இப்ப நீ போர்டு மாதிரி இருக்க விரும்புறியா? சேவல் பண்ணுகிற அந்த பஸ்ஸை போல இருக்க நீ விரும்புறியா? நீ சேவல் பண்ணுகிறவனாய் மாற வேண்டும். அப்போ உன் வீல்ஸ் சுத்தணும், உன் இன்ஜின் ஓடணும், உள்ள ஃபியூவல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அது ஓடுற பஸ், இல்லைன்னா ஓடாத பஸ். தேவ ஜனமே, இந்த வார்த்தைகள் நமக்குள் இருந்தாதான் நீங்க அவருக்குள் இருப்பீங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. 7வது பாயிண்ட் வருகிறோம். லூக்கா 23:46. வாசிக்க கேட்போம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அருமையான தேவ ஜனமே, ஒரே ஒரு ப்ராமிஸ் அவருக்குள் வந்தது. ஒரே ஒரு ப்ராமிஸ். ரொம்ப சிம்பிளா முடிச்சிடறேன், ஒரே ஒரு வார்த்தையை முடிச்சிடறேன். ஜீசஸ் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா, இல்லது உங்களையும் என்னையும் நம்பாம சொல்லியிருப்பாரா? அவ்வளவுதான். இதுல என்ன வேணா நீங்க ஃபில்அப் பண்ணிக்கங்க. அவர் நம்பிக்கையோடு உங்களுக்காக சொல்லியிருப்பார் என்றால், உன் பிரச்சனையை ஒரு பேப்பர்ல எழுது, உன் போராட்டம் ஒரு பேப்பர்ல எழுது, உன் இயலாமை, ஐயோ என்னால் முடியல அப்படின்றத இயலாமை எழுது, உனக்குள் வெட்கப்பட்ட இடங்களை எல்லாம் எழுது, தோற்று போன இடங்களை எல்லாம் எழுது. அவர்கிட்ட கையில கொடுத்து ஆண்டவரே, நீங்க ஒப்பு கொடுத்தது கரெக்ட் தான், நான் அதை 100% நம்புறேன். இனி என் வாழ்க்கையில நம்பிக்கையற்ற சில காரியங்களை சொல்லி பல வருஷமா நான் ஜீவிச்சுட்டு இருக்கிறேன், அது தேவையே இல்லை. இப்போ என் வேலை டிஸ்கவர் பண்ண வேண்டியதுதான், இருக்கிற மூடிய பிரிக்க வேண்டியதான். என் வேலை கொடுத்தாச்சு. 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அவர் கொடுத்துட்டாரு. நம்ம தெரியாதனால மறுபடியும் அதை தோண்டி ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்படி எடுத்து அந்த மண்ணை தூக்கி வெளியே போடும்போது அந்த அக்ரிமெண்ட் பேப்பரும் மண்ணோடு மறுபடியும் பள்ளத்தில் தள்ளுறோம். அடுத்த வருஷம் மறுபடியும் இருக்கும், அதே பேப்பரை மறுபடியும் தூக்கி மண்ணோட மண்ணை தான் தள்ளுறோம். அந்த பேப்பரை அலசி எடுக்கல, நம்ம இந்த தடவை அலசி எடுத்துருக்கு. அந்த பேப்பர்ல கொடுத்தாச்சு. தமது ஆவியை அப்பா கிட்ட ஒப்புவிச்சிட்டாரு. அப்படின்னா என்னன்னா, he finished everything. அடுத்த வருஷம் நம்ம ஆசீர்வாதமா இருப்போம்னு நீங்க நம்புறீங்களா? பட்டயத்தை ஒத்துக்கிறீங்களா? ஜீசஸ் உங்களுக்காக எல்லாத்தையும் முடிச்சிட்டாருன்னு ஒப்பு கொடுத்துட்டாருன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல மைண்ட்ல சும்மா இன்ஃபர்மேஷனா வச்சுக்கிறீங்களா? கன்ஃபர்மேஷனா மாத்துங்க. அதை டிரான்ஸ்ஃபர்மேஷனா இன்னைக்கே கொண்டு வந்துருங்க. இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம்டு இன்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ உங்க லைஃப் இன்னைக்கு இந்த சிலுவையின் வார்த்தையை தியானித்துருக்கீங்க. இட் பிகம்ஸ் ட்ரூ. அது உண்மையாகவே உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது.
விசுவாசிக்கிறீங்களா?